श्वेतांबरा शुभ्रवर्णा शांतरूपा दयानिधि षष्ठीदेवी जगन्माता बालतात्री नमोस्तुते मयूरवाहना देवी मंदस्मितमुखाम्बुजा बाललालितहस्ताभ्यं बालभाग्यं प्रयश्च मे मार्जारवृतसम्पूज्य मङ्गलालङ्कृता शुभा आरिणी देवी माम्बाहि सन्तानं देहि मे शुभे करुणापूरितहृदये कमलासनवन्दिते षष्ठीमातर् नमस्तेस्तु पापनाशिनी भाविनी बालरक्षणदक्षायै भक्तानुग्रहकारिणी सन्तानसौभाग्यदात्र्यै नमस्ते लोकपूजिते शुभप्रते शुभहरे शुभमङ्गलदायिनी भक्तवाञ्छितसिद्ध्यर्थं बालं मे देहि सुन्दरी द्वत्पादपङ्कजं नित्यं ये स्मरन्ति मनोहरं तेषां कुक्षुसुपुत्रा स्युः द्वतप्रसादात् संशयः षष्ठ अष्टकम् इदं पुण्यं यप्पडेत् भक्तिसंयुतः तस्य वाञ्छितसिद्धि स्यात् सन्तान लापोन संशयः வெள்ளை நிற பட்டாடை அணிந்த சஷ்டி அன்னையே, மயிலில் அமர்ந்து குழந்தையை தாளாட்டும் தெய்வீக வடிவத்தை கொண்டவளே, பூனைகள் சூழ்ந்து காக்கும் அம்பிகையே, எனக்கு சந்தான பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று இந்த வளர்பிறை சஷ்டி தினத்திலே தினமும் காலை மாலை 9 முறை 48 நாட்கள் தொடர்ந்து ஜெபித்தால் மிகுந்த பலன் கிடைக்கும். நிச்சயம் 90 நாட்களில் உங்கள் கர்ப்பம் உறுதியாகும். மிகுந்த சக்தி வாய்ந்ததான ஒரு விரதம்தான் இந்த வளர்பிறை சஷ்டி. சஷ்டி என்றால் அமாவாசைக்கு பின் வரும் 6வது திதிதான் வளர்பிறை சஷ்டி. இந்த நாள் முழுவதும் முருகப்பெருமானின் அருட்சக்தி மிக அதிகமாக வெளிப்படும் நாள். ஏன் இந்த நாள் முக்கியம்? முருகன் சூரபத்மனை சம்ஹாரம் செய்த பின் தேவர்களுக்கு நன்மை அளித்தது இந்த சஷ்டி திதி. அதனால் இது வெற்றி, விடுதலை, மன வலிமை தரும் நாள் என கருதப்படுகிறது. வளர்பிறை சஷ்டி என்பது வளர்ச்சி. இந்த நாளில் விரதம் இருப்பதால் உடல் மட்டுமல்ல, மனமும் புத்துணர்ச்சி பெறுகிறது. சஷ்டி விரதம் இருப்பவர்கள் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். சிந்தனை தெளிவாக இருக்கும். முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். முருகன் என்பது ஞானத்தின் உருவம். அவரை நினைத்து விரதம் இருப்பதால் கடந்த ஜென்மத்து பாவங்கள் மெதுவாக கரைகின்றன. உங்கள் தடைகள் நீங்கும். வாழ்க்கையில் சீரான முன்னேற்றம் வரும். வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருப்பது திருமண தடையை நீக்கும், பிள்ளை பேறு கிடைக்கும், வேலை வாய்ப்பில் உயர்வு கிடைக்கும், வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்க வேண்டும்? காலையில் குளித்து முடித்து விரதம் தொடங்க வேண்டும். முருகன் கோவிலில் முருகனை தரிசனம் செய்ய வேண்டும். ஓம் சரவணபவ ஜபம் செய்ய வேண்டும். இந்த முன்னால் கூறிய இந்த சஷ்டி அம்பிகையின் அஷ்டகத்தை 9 முறை சொல்ல வேண்டும். ஓம் சரவணபவ என்று அதோடு சேர்த்து ஜபம் செய்ய வேண்டும். மாலை நேரத்தில் பால் பழம் கொண்டு விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். கோபத்தை தவிர்த்து, பொய் பேசுவதை தவிர்த்து சுத்தமான சிந்தனையோடு இருக்க வேண்டும். அன்றைய நாள் முழுவதும் அன்னதானமோ அல்லது தானம் ஏதேனும் செய்தால் நல்ல பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆரிணி அன்னையின் உருவத்தை நீங்கள் எங்கும் கண்டிருக்க முடியாது. வேத ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த உருவமானது உங்களை காப்பதற்காக வருகிறது. உங்களை கர்ப்பம் தரிக்க வைக்க வருகிறது. உங்கள் மலடுகளை நீக்க வருகிறது. இந்த விரத முறைகளை நீங்கள் அறிந்து கொண்டு முழு பலனையும் பெற வேண்டுமாய் அன்போடு பிரார்த்திக்கிறேன். கவனமாக இருங்கள். சஷ்டி விரதம் இருங்கள்.